ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதோன் அகாடமி சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்பிளோட ப்ரீவியஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடியே செட் 1, 2, 3 அண்ட் 4 இந்த செட்ல இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நீங்க என்ன அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அதுல இருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்க ஃபியூச்சர் எழுத போற, அதாவது பிப்ரவரி மந்த்ல எழுத போற ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நல்லா எஃபெக்டிவா வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? அதனால நீங்க அந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னமும் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாங்களா? அப்படி பாருங்க, ரோகன் டிவைஸ் இஸ் கம்ப்ளீட் ஜர்னி இன் 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். சரியா? அதாவது 3 சம பாகங்களாக பிரித்து அவர் வந்துட்டு அவரோட பயணத்தை கடக்கிறாரு. சரியா? எப்படி டிராவல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர், முதல் பாகத்தை 30, ரெண்டாவது 40, அட் லாஸ்ட் 50. சரிங்களா? முதல்ல என்ன பண்றாரு, 30 கிலோமீட்டர் வேகத்திலையும், அடுத்ததை 40 கிலோமீட்டர் வேகத்திலையும், அடுத்ததை 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் கடக்கிறாரு. அப்படின்னா இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சராசரி வேகம் என்ன? சரி, அந்த பயணத்துல அவர் எடுத்துக்கொண்ட சராசரி வேகம் என்ன? இதுதான் கேள்வி. இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் பார்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா, சரியா, அவரு கடந்த தூரங்கள் வந்துட்டு சமபங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணணும், அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ணக்கூடாது, கூட்டு சராசரி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஹார்மோனிக் மீன் யூஸ் பண்ணணும். சரியா? கூட்டு சராசரி யூஸ் பண்ணக்கூடாது, இசை சராசரி யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப உதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி மூணையும் கூட்டி 3ஆல வகுத்தோம்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் மீன், கூட்டு சராசரின்னு சொல்லுவோம். சரியா? சம் ஆஃப் டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா அப்படின்னு போட்டோம்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் கிடைக்கும். சரியா? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹார்மோனிக் மீன். சரியா? அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க, தலைகீழ மாத்தினீங்கன்னா அதுதான் ஹார்மோனிக் மீன். அப்ப இந்த கீழே இருக்கிற 3 அப்படியே மேல போட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த ஒவ்வொரு டேட்டாவும் கீழே அப்படியே என்ன பண்றீங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஒவ்வொரு டேட்டாவையும் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. அப்ப இது 1/30 வரும், இது 1/40 வரும், இது 1/50 வரும். சரியா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப கீழே வந்து இதெல்லாம் பின்னமா இருக்கா? சரியா? 1/30 பிளஸ் 1/40 பிளஸ் 1/50. அப்ப நம்ம இது மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும்போது கீழே டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்து எதை, இந்த 30ஐயும் 40ஐயும் 50ஐயும் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து ஈக்குவல் பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப நம்ம இதை வந்துட்டு 10ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 3 முறை, இது 4 முறை, இது 5 முறை. சரியா? அப்ப 3 10 30, 4 10 40, 5 10 50. இப்ப பாருங்க, இந்த 3ம் சரி 4ம் சரி 5ம் சரி ஒரே வாய்ப்பாடுல அடங்காது. அப்படிங்கும்போது நம்ம இதை அப்படியே பெருக்கணும்னா அதுதான் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். அப்ப என்ன வரும் பாருங்க, இது இன்ட்டு பண்ணா 30, இது இன்ட்டு பண்ணா 30 இன்ட்டு 4 120, 120 இன்ட்டு 5 600. இதுதான் எல்சிஎம். சரிங்களா? இதுதான் என்னது, எல்சிஎம். இப்ப இங்க வருவோம். இப்ப நம்ம சம வந்துட்டு இங்க கீழே டினாமினேட்டர் வேல்யூ எல்லாத்தையும் 600 மாத்துவோம். இதை பாருங்க, 20 முறை பெருக்குனா 600, மேலேயும் 20 போட்டுக்கணும். இதை பாருங்க, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 15 முறை பெருக்குனா 600, அப்ப மேலேயும் 15ஆல பெருக்கிக்கணும். இதை பாருங்க, 12 முறை பெருக்குனா 600, மேலேயும் 12ஆல பெருக்கிக்கணும். சரியா? இப்ப என்ன வந்துச்சு நமக்கு பாருங்க, மேல 3 அப்படியே தான் இருக்கும், கீழே இந்த 20, இந்த 15, இந்த 12, இது 3 கூட்டுங்க. அப்ப 20 பெருக்கல் 15 30, பெருக்கல் இல்ல கூட்டல், 20 பெருக்கல் 20 கூட்டல் 15 35, 35 கூட்டல் 12 47, 47 அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இங்க எல்லாமே சமனாச்சு, 600 600 600 ஆச்சா? அப்ப பொதுவா ஒரு 600 எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க 3, பாருங்க இந்த 2ஐயும் 47/600 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. அப்ப 600/47 வருமா? சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 3ஐயும் 600ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1800 டிவைடட் பை 47. சரியா? அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 180ல 47 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 முறையா, 3 40 முன்னாங்கு 12 பிளஸ் 21 141 வரும் இல்லையா? 141 வரும். அப்ப 3 முறை வரும். மீதி என்ன வரும், 39 வருமா? 39ல 47 வந்து பாத்தீங்கன்னா 8 முறை வரும். சரியா? 8 முறை அப்படின்னா என்ன வரும், 8 நாங்க 32, 320, 7 8 56, அப்ப வந்து 376 வரும். சரியா? 8 முறை வரும். அப்ப 390ல 376 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 14 இருக்கும். அப்ப 14 கீழே 47. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
38 14/47 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? எப்ப இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், சம பங்கு அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஹார்மோனிக் மீன் தான் அப்ளை பண்ணும். சரியா? இதுவே 2 ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம ஷார்ட்டா என்ன ஞாபகம் வச்சு சொல்லுவோம், ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க. சரியா? அதுக்கு எப்படி நம்ம ஹார்மோனிக் மீன் அப்ளை பண்ணுவோம்னா, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு சொல்லுவோம். 2xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அல்லது இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிச்சு போட முடியும். சரியா? அல்லது இந்த மாதிரி 2 ஸ்பீடு மட்டும் கொடுத்தா, இப்ப பாரு 3 பாகங்களா கொடுத்துருக்காங்களா, 2 பாகம்னு கொடுக்கும்போது 2xy, எக்ஸ்ங்கிறது அவர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட ஸ்பீடு, முதல் பாகத்தை கடந்த ஸ்பீடு, ஒய்ங்கிறது 2வது பாகத்தை கடந்த வேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்படி போட்டாலும் வந்துடும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலயே அந்த 2 ஸ்பீட்லாம் போட்டிருப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 3 பாகத்தை கடந்த ஸ்பீடை வச்சு நம்ம சம போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Ramu and Mohan can separately complete a work in 10 hours and 16 hours. சரியா? அதாவது ராமு அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு வேலையை 10 மணி நேரத்திலையும், மோகன் அப்படிங்கிறவர் அதே வேலையை 16 மணி நேரத்திலையும் செய்வாங்க அப்படின்னா, சரியா? After working for 2 hours together, Mohan leaves the work. In how many hours will Ramu finish the remaining work? ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 2 hours டுகெதர், 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்த பிறகு மோகன் வெளியேறிட்டார் அப்படின்னா, மோகன் வெளியேறிட்டார் அப்படியே தமிழ்லயும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மோகன் வெளியேறிட்டார் அப்படின்னா, சரியா, எத்தனை மணி நேரத்துல ராமு வந்துட்டு மீதி இருக்கிற ஒர்க்கை முடிப்பார்? இன் ஹவு மெனி ஹவர்ஸ் வில் ராமு ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்? தட் கொஸ்டின். எப்பயுமே இதை யூனிட்டரி மெத்தட்ல போடுங்க. யூனிட்டரி மெத்தட்னா ஒன்றும் இல்லை, சரியா, வேலையை வந்து அழகுகளா மாத்துறது, 1 day ஒர்க்கா மாத்துறது. 1 hour ஒர்க், இது ஹார்னு தானே கொடுத்துருக்க மணி நேரம்னா, அப்ப நம்ம மாத்தணும்னா 1 hour. இது மாத்தினீங்க அப்படின்னா இங்க 16, இங்க 10. இது அப்படியே யூனிட்டா மாத்துங்க, ரேஷியோவா எடுங்க, 2ஆம் வாய்ப்பாடுல அடிங்க. அப்ப இது 8, இது 5. அப்ப ராமு அப்படிங்கிறவரு மணிக்கு 8 யூனிட்ஸும், சரியா, அதே மாதிரி மோகன் அப்படிங்கிறவரு மணிக்கு 5 யூனிட்ஸ்லயும் செய்வாரு. சரிங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ராமு பிளஸ் மோகன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலையை செய்வாங்க? 8 + 5ன்னு வச்சுக்கணும். அப்ப 13 யூனிட்ஸ்னு போட்டுக்கணும். 8 + 5 அப்ப 13 யூனிட்ஸ்னு போட்டுக்கணும். சரியா? இப்ப நமக்கு கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சு, அப்ப 2 பேரும், சரிங்களா, இப்ப மொத்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இது அப்படியே இது பெருக்குனீங்கன்னா மொத்த வேலை, இதை போட்டுட்டு அது போலாம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 8 யூனிட்னா 10 மணி நேரத்துக்கு 80 யூனிட், 1 மணி நேரத்துக்கு 5 யூனிட்னா 16 மணி நேரத்துக்கு 80 யூனிட். சரிங்களா? அதாவது 1 மணி நேரத்துக்கு செய்யற வேலை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, நாம அவர் மொத்தமா எத்தனை மணி நேரம் எடுத்துப்பாரோ அதோட பெருக்குங்க. சரியா? அப்ப டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்கை மறந்துடக்கூடாது. டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? அப்ப 80 யூனிட் வந்து மொத்த வேலைங்க. அதுல 13 யூனிட்டா 2 மணி நேரம் செய்யறாங்க. 1 மணி நேரத்துக்கு 13 யூனிட்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 26 யூனிட். அப்ப 18 யூனிட்ஸ்ல 26 யூனிட்ஸ் அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வச்சு 18 இல்ல 80 யூனிட் அப்படியே மாத்திக்கோங்க. 80 யூனிட்ஸ் 80 யூனிட்ஸ்ல 26 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மீதி என்ன இருக்கும்? இதுல 54 யூனிட்ஸ் இருக்குமா? இந்த 54 யூனிட்ஸை யாரு செய்ய போறாங்க அப்படின்னா, மோகன் விலகிட்டாரு. சரியா? மோகன் என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டாரு. அப்படிங்கும்போது மோகன் வெளியேறிட்டாரு. அப்படிங்கும்போது மீதி வேலையை ராமு தான் செய்யணும். சரியா? அப்ப ராமு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த இருக்கிற 54 யூனிட்டை ஒவ்வொரு நாளைக்கு ராமு எவ்வளவு பண்ணுவாரு? ராமு 8 யூனிட்டா பண்ணுவாரா? அப்ப 8 யூனிட்டா பண்ணாருன்னா, சரியா, எவ்வளவு பண்ணுவாரு? இங்க என்ன வரும்? 6 × 8 48, 6. மீதி என்ன இருக்கும்? 6/8 இருக்குமா? 6/8. அதை இன்னும் சுருக்கலாம். 6 8 ஒரே நம்பர்ல அடிச்சா 3/4. அப்ப 6 3/4 மணி நேரத்துல பண்ணிடுவாங்க. சரியா? 6 3/4. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். சரியா? இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 6 3/4 hours. சரிங்களா? இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு நபர் வந்துட்டு அந்த வேலையை செய்ய தன்னால் ஆகும், இத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யூனிட்டா மாத்திக்கணும். 1 மணி நேரத்துக்கு செய்யக்கூடிய வேலையை அதை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சரி, நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. A car covers a certain distance in 3 hours with a speed of 108 km/h.
If the speed is reduced by 27 km per hour, then the time taken by the car to cover the same distance. சரிங்களா? அதாவது மணிக்கு 108 கிலோமீட்டர் 3 மணி நேரத்துல 108 கிலோமீட்டர் வேகத்துல போற கார் 3 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணுச்சோ, சரிங்களா? மணிக்கு. அப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸ்பீட் இன்டு டைம், இதை நான் வச்சுக்கோங்க. அப்ப மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்துல போற ஒரு காரு 3 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தை போகுதோ அந்த தூரத்தை 27 கிலோமீட்டர் வேகம் குறைவா போனோம்னா எவ்வளவு நேரத்துல கடக்க முடியும், இதுதான் கொஸ்டின். சரியா? அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு டிஸ்டன்ஸ் என்ன. இது இன்ட்டு பண்ணோம்னா, இது இன்ட்டு பண்ண வேண்டாம், நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், வேணா பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்ப டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 108 into 3. சரியா? இப்போ இதுக்குனால என்ன வரும், 100 into 3 300, 3 into 8 24. அப்ப 324 வரும். நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம். சரியா? இப்ப வேகம் முன்னாடி 108 இருந்தது, இப்ப அதுல இருந்து 27 கழிங்க. சரியா? அப்ப 108ல இருந்து 27 கழிச்சிங்கன்னா 1 8 81. இதுதான் இப்பத்திக்கான வேகம். சரியா? எப்படி வந்துச்சு அது, 108ல இருந்து 27 கழிச்சிட்டோம். சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிறது கிடைச்சிடுங்க. சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27. சரியா? அப்ப 108ல 27 எத்தனை முறை இருக்கு, 4 முறை இருக்கு. அப்ப 4 மணி நேரத்துல, சரியா, 27 கிலோமீட்டர் வேகம் கம்மியில கவர் பண்ணிடுவாரு. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4 hours. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த 3 மணி நேரத்துல மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த தூரத்தையே 27 கிலோமீட்டர் மணிக்கு குறைவான வேகத்துல கவர் பண்ணாருன்னா எத்தனை மணி நேரத்துல அதை ரீச் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? சரிங்க, இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்ல ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு செட்ல ஒவ்வொரு சமயம் டைம் அண்ட் ஒர்க் அதிக சமம் கேட்பாங்க, ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் இண்டஸ் காம்பவுண்ட்ஸ் அதிகமா கேட்பாங்க, ஒவ்வொரு சில இதுல பாத்தீங்கன்னா ஏரியா வால்யூம் கேட்பாங்க. ஆனா சிம்பிளிபிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லா செட்லயும் நார்மலா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 20 கொஸ்டின்ல 19 கொஸ்டினுக்கு பக்கமா அப்ளிகேஷன் சம்ஸ் தான் கேட்கறாங்க. சரி, அதனால இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. Rahul travels a certain distance at a speed of 4 km per hour and returns at a speed of 3 km per hour via same route. What was his average speed for the entire journey? Correct to 2 decimal places. ஓகேங்க, இது அதே மாதிரி தான் பாருங்க. என்னன்னா சடன் டிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப வந்துட்டார். சரியா? போகும்போது மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலையும் திரும்பி வரும்போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலையும் வந்துட்டாரு அப்படின்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தொலைவு அப்படிங்கிறது சமமானது. சரியா? தூரம் அப்படிங்கிறது சமமானது. அப்ப ஹார்மோனிக் மீன் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இது மாதிரி 2 ஸ்பீட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2xy. எக்ஸ்ங்கிறது அவரு போகும்போது எடுத்துக்கிட்ட வேகம், ஒய்ங்கிறது அவர் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கிட்ட வேகம். அந்த 2 வேகத்தை நம்ம எடுத்துக்கலாம். x பிளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதாவது சம தூரத்தை கடக்கும்போது முதல் சம தூரத்தை கடக்கிறது எக்ஸையும், ரெண்டாவது சம தூரத்தை கடக்கிறது ஒய்ன்னு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப 2 இன்டூ இதுல எக்ஸ் அப்படிங்கிறது 4ங்க. சரியா? ஒய் அப்படிங்கிறது 3ங்க. டிவைடட் பை 4 பிளஸ் 3 அப்படி போட்டுக்கணும். சரியா? 2 இன்டூ 4 இன்டூ 3 டிவைடட் பை 7. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 8 24 24 பை 7. அப்ப 3 பை 7. சரியா? 7 21னா இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க, மீதி இருக்கிறது எங்க போடுங்க, இந்த 7 அப்படியே போட்டுங்க. 3 பை 7 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படி இது மாதிரி டெசிமல்ல கொடுத்துருக்காங்களா, நீங்க வேணா அதை கேன்சல் பண்ணுங்க, அது வந்துடும். சரியா? அப்ப 3ல கேன்சல் ஆகாதா, அப்ப 0 சேர்த்திக்கணும், இங்கே ஒரு புள்ளி வச்சுங்க. 30ல 7 அப்படின்னா 4 30, மீதி 2 30, 2ல வந்துட்டு 7 அடங்காது, அப்போ 0 சேர்த்திங்க. 20ல 7 அப்படின்னா 2 30, அதை தான் அவங்க 3.42 தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3.4243ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? 3.43 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The value of an articles depreciated from 18,000 to 14,580 in 2 years. சரியா? Find the yearly rate of depreciation in the value of articles அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா?
அதாவது என்ன பாருங்க, என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள்ல ஒரு பொருளோட மதிப்பு 18,000 இருந்து 14,580 குறைஞ்சிட்டான். சரியா? அப்படிங்கும்போது அதோட தேய்மான விகித சதவீதம் என்ன? அதோட தேய்மான சதவிகிதம் என்ன? இதான் கேள்வி. சரியா? எப்ப அப்படி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபார்முலா அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் வேல்யூவா தான் அது டெஃபினட்டா இருக்கும். 3 வருஷம் அப்படிங்கிறாங்கன்னா அது கியூப் வேல்யூவா தான் இருக்கும். சரியா? நீங்க ஃபார்முலா வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? இந்த மாதிரி சமக்கு ஃபார்முலா போட்டு நீங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கலாங்களா? எப்படி? கீழே வந்துட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூ வச்சுக்கணும். சரியா? ஒரிஜினல் வேல்யூ என்னது? 18,000. சரிங்களா? இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 14,580. 2 வருஷம் அப்படிங்கிறதுனால நீங்க ரூட் எடுங்க. என்ன ரூட்? ஸ்கொயர் ரூட். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு இது கேன்சல் பண்ணிட்டு, கேன்சல் பண்ண முடியாத மாதிரி இருக்கு இல்லைங்களா, அப்ப இது கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கும். சரியா? அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். இது கேன்சல் பண்ணலாம். எதால கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா இது 900. சரிங்களா? இதை 2 டேபிள்ஸ்ல பண்றோம் அப்படின்னா 7. இங்க 5 5னா இங்க 2, ரிமைண்டர் 1, இங்க 9, 729 வருது இல்லையா? மேல 729, கீழே 900 வருது. மேற்கொண்டு எதுலயாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? 12 மேற்கொண்டு 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சோம்னா இது 100 வரும். இதை 3ஆல் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1 வரும். 2னா மீதி 1, இங்க வந்துட்டு 4 வருங்களா? 1 4 நம்ம 2 தான் கேன்சல் பண்ணோம், 7 வந்துச்சு. ரிமைண்டர் இங்கன்னா 5 வந்துச்சு, ரிமைண்டர் 1 வந்துச்சு, இங்க 9. அதுக்கப்புறம் என்ன கேன்சல் பண்ணோம்? இங்க ஒரு 0வா? இங்க 3னா இங்க 9 0 0, இங்க 3ஆல கேன்சல் பண்ணோமா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2ஆல கேன்சல் பண்ணோம், 900, அங்க 729. கரெக்ட் தான். இப்போ வந்துட்டு திரும்ப என்ன பண்றோம்? 3ஆல கேன்சல் பண்றோம். 3ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வந்துச்சு? 100 வந்துச்சுங்களா? சாரி 300 வந்துச்சு. சாரிங்க 300. இங்க வந்துட்டு 300 வந்துச்சுங்க. சரியா? இங்க கேன்சல் பண்ணா என்ன வந்துச்சு? 729 2 டைம்ஸ், ரிமைண்டர் 1, இங்க 4 டைம்ஸ், சரியா? இங்க 3 டைம்ஸ். சரியா? எகைன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணலாம். அப்ப 100 வரும். இங்க 3ஆல கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 81 வரும். சரியா? அப்ப மேல 81, கீழே 100. இது அப்படியே 2 இயர்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுங்க. சரியா? அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னாவே என்ன வரும்? இங்க 9 வரும், இங்க 10 வரும். சரியா? 9, இங்க 10 வரும். அப்ப 9 10 அப்படின்னா பாருங்க, 10 இருந்தா 9 ஆகும். சரியா? அப்ப பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஒரிஜினல் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். கீழே டினாமினேட் 100 ஆக்குங்க. அப்ப 100% இருந்துச்சுன்னா பாப்புலேஷன், அது பாப்புலேஷன் இல்ல, ஆர்டிக்கல், அந்த பொருள் ஒவ்வொரு வருஷமும் தேய்மானத்தினால என்ன வந்திருக்கும்? 90 ஆயிருக்கும். சரியா? அப்ப எவ்வளவு டிஃபர் ஆகுது அப்படின்னா 10% டிஃபர் ஆகுது. சரியா? இதுதான் டெப்ரிஷியேட் வேல்யூ, தேய்மானத்துக்கான சதவிகிதம். சரிங்களா? நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா? எப்ப இந்த மாதிரி டெப்ரிஷியேஷன் சம் கேட்டாலும், சரியா, ஆரம்பத்துல இருந்து அந்த அசல், சரியா, ஆரம்பத்துல இருந்த மதிப்பை கீழே போட்டுக்கோங்க. சரியா? இப்ப இருக்கிற மதிப்பை மேல போட்டுக்கோங்க. சரியா? சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா அது இதெல்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல டைம் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் வே என்ன தெரியுமா? ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து நீங்க போறது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா இன்னும் ஸ்மார்ட்டா போயிடலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி நீங்க பாத்திரலாம். லாஜிக்கா பாத்தீங்கன்னாவே சில சமயம் டக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் 10% சொல்லிட்டு. ரொம்ப நியரஸ்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் கஷ்டமா இருக்கு. இப்ப உதாரணமா 18,000 இருந்து நான் வந்து ஒரு 10% கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பாருங்க, ஹிட் அண்ட் ட்ரையல் நீங்க போட்டு பார்க்கலாம். சரியா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்கொயர் எடுக்கிறது, கேன்சல் பண்றது, கியூப் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 3 இயர்ஸ் நம்ம கியூப் ரூட் எடுப்போம். சரியா? பாருங்க, மறந்துடக்கூடாது. 2 இயர்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதே மாதிரி 3 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும். இதனால நான் வச்சுக்கோங்க. சரியா? கீழே அசலை போட்டுக்கணும், மேல இப்ப இருக்கிற வேல்யூ போட்டுக்கிட்டீங்கன்னா அதை கேன்சல் பண்ணுங்க. எப்ப கேன்சல் பண்ண முடியாத ஒரு நம்பர் வருதோ அது கட்டாயமா என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்கொயரா இருக்கும், 3 இயர்ஸ் இருக்கும்போது கியூபா இருக்கும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இது மாதிரி ஹிட் அண்ட் ட்ரையல் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து நீங்க போறது. இப்ப 18,000க்கு 10% கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும்? 1800. இதை அப்படியே மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 0 0 2, இங்க என்ன இருக்கும்? 7 தான் இருக்குமா? அப்ப 6 1, திரும்பியும் இதுக்கு ஒரு 10% அப்படின்னா என்ன வரும்? 1620 வருமா? இதை அப்படியே கழிச்சிருங்க. கழிச்சுன்னா 0, இங்க 8, இங்க வந்து என்ன இருக்கும்? 11. 11ல 6 போச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 5 இருக்குமா? 11ல 6 போச்சுன்னா 5. இங்க வந்து எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். 5ல 1 போச்சுன்னா 4,
1. அப்ப 14,580 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரியா? ரொம்ப நியரஸ்டா கொடுக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் பர்சன்டேஜா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அதுவே கூட வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப 11 2/3% இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம கண்டிப்பா மேனுவலா போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி. இந்த சம்லாம் உங்களுக்கு நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்தா எல்லா சம்மே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரிங்களா? சரிங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.